வணக்கம் நண்பர்களே! நாம இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்கா கோவையில தாங்க இருக்கோம். ஆமாங்க. கோவையில இருக்கிற செம்மொழி பூங்காக்கு தான் பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இருக்க இருக்க மலர்கள் வந்து அத்தனை அழகான மலர்களும் அங்க இருக்கு நண்பர்களே. ஸோ நிஜமாவே பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குற இடம், திரும்புற இடம் எல்லா இடத்துலயுமே இந்த மலர்கள் தான். ஸோ பூங்கா முழுக்கவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வகை வகையான மலர்கள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்ல ஃபோட்டோ ஷூட்ஸ் நெறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கலாம் நம்மளே பாருங்க. ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எங்க பார்த்தீங்கனாலுமே நீர் ஊற்று, நம்ம அந்த பார்க்குள்ள இறங்குன உடனே அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு நண்பர்களே! அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த பூக்களுடைய பெயர்கள், அத பத்தின விவரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்ல, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ராட்டினம், அந்த மாதிரி பொழுதுபோக்கு இது எல்லாமே அதுவும் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து ரூ. 15 சார்ஜ் பண்ணுறாங்க நண்பர்களே. காலை 6 மணிக்கெல்லாம் வந்து பூங்கா தொறந்துருவாங்க. இதில வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு காசு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தினமும் வந்து நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க இல்லைங்களா? ஸோ எக்ஸர்சைஸ்க்காக, உடற்பயிற்சிக்காக வரவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. மாச சந்தா அப்படின்ற மாரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, வகை வகையான பூக்கள் தான் நண்பர்களே பூங்காவோட ஹைலைட்ன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. ஸோ நான் போகும்போதும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை 5:30 மணி அளவுல தான் போயிருந்தோம். இது வந்து முன்பதிவு செய்யறதுக்கு டிக்கெட் கவுண்டர்ல நெறைய கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வெளியிலவே வந்து நெறைய கியூஆர் ஸ்கேன் பண்ணி பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் ஒரே நேரத்தில எல்லாரும் ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கிறதில்ல நண்பர்களே. ஸோ பாருங்க. ஸோ நேரம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்க இருக்கிற மின்விளக்குகள் எல்லாமே வந்து எரிய விட்டுர்றாங்க. அது நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணுறத விட, நீங்க வந்து நேராவே போய் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் கியூல நின்னா கூட நம்ம டிக்கெட் எடுத்தே வந்துடலாம் நண்பர்களே. இங்க பாருங்க. ஸோ நேரம் போகும்போது உங்களுக்கு எல்லா விலங்குகளையுமே போட்டு விட்டாங்க. விலங்குகள் போட்ட உடனே இன்னுமே அந்த பூங்காக்கு அழகு பூ வந்த மாரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகா இருந்துச்சு நண்பர்களே. சுத்தி சுத்தி நம்ம போற எல்லா இடத்துலயுமே அந்த விளக்குகள் இருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நீங்க மாலை நேரத்தில போகும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கோவையில இருந்து இன்னும் யாரும் இந்த பூங்காவ போய் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, மிஸ் பண்ணாம போய் ஒன் டைமாவது விசிட் பண்ணிடுங்க. இது வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப் நியர்பை தான் இருக்கு நண்பர்களே. ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க கூட நீங்க வந்து போய் பார்க்கலாம். ஸோ எல்லா இதுவுமே அழகா இருக்கு நண்பர்களே. அங்கங்க குடி தண்ணீரும் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தோம். அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்ல நண்பர்களே. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இன்னொரு முறையும் போகணும். ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கூட்டம் அதிகமாவே இருக்கு. 25,000 30,000ன்னு ஒவ்வொரு நாளுமே நெறைய பேர் வந்து பார்க்க வராங்க. கோவை மாநகர சுற்றிலும் சுற்றுவட்டாரத்தில உள்ள எல்லாருமே வந்து பார்க்க வராங்க. ஸோ டைமிங் ஆயிப்போச்சு. இரவு 7 மணி வரைக்கும் தான் நம்ம பார்க்குள்ள இருக்கிறதுக்கு அனுமதி குடுக்குறாங்க. ஸோ நாங்களும் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப அழகா இருந்துச்சு நண்பர்களே பாருங்களேன். ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இன்னொரு பதிவில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.